பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. எல்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வல்லபிதாவே, இது நடப்பதாக சுவாமி, இது நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தலைமுறை ஒரு பொல்லாத காலத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். ஒருவேளை நான் என்னுடைய இருதயத்திலே இன்னமும் வாலிபத்தில் இருக்கிறது போல நினைத்தாலும் என்னுடைய வயது 78 ஆகிவிட்டது. ஆனால் இதற்கு முந்தின தலைமுறையிலே நான் என்னை சேர்த்துக் கொள்வேன் என்றால், உங்கள் பிராயத்திலே நாங்கள் பார்த்த காரியங்களும் உங்கள் நாட்களில் நடக்கிற the technical advancement என்று சொல்ல வேண்டும், டெக்னாலஜியினுடைய மறுரூபமாகி இன்றைக்கு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில யாரையும் எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன யோசிக்கிறார்கள் என்கிறதை வரைக்கும் இருக்கிற எந்திரங்களே அறிந்து கொண்டு விடும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அல்லது உயர்த்தப்பட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜியை உடைய நாட்களில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு முன்னால லீவ் லெட்டர் படிக்க வேண்டும் என்றால், ஒரு லீவ் லெட்டர் எழுதுவதற்கு 7th ஸ்டாண்டர்ட்லேயோ 8th ஸ்டாண்டர்ட்லேயோ சொல்லிக் கொடுப்பார்கள். யாருக்கு அட்ரஸ் பண்ணணும், என்ன காரணம், எப்படிப்பட்ட வரிகளை எழுத வேண்டும் என்று லீவ் லெட்டரை எழுத சொல்லி மனப்பாடம் செய்வதற்கு அன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதில் பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் இருக்க வேண்டும் அல்லது கார்டியனுடைய சிக்னேச்சர் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. உங்களுடைய ஃபோனை எடுத்து எனக்கு 2 நாள் லீவ் வேணும், லெட்டர் எழுதி கொடின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுவே உங்களுக்கு என்ன காரணம் சொல்கிறீர்களே இல்லை, வாத்தியாருக்கு என்ன காரணம் போட்டால் லீவ் கொடுப்பார் என்பதை கண்டுபிடித்து சொல்லி உங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து விடும். நன்றாய் கவனியுங்கள். 90 அடி கீழே இருந்தான் கெப்சுல் என்கிற அந்த லெபனோனிலே தீவிரவாத இயக்கத்தை நடத்தின ஹிஸ்புல்லா என்னுடைய தலைமை ஆள் 90 அடி கீழத்திலே பங்கர் போட்டு இருந்தான். ஆனால் இஸ்ரேல் ராணுவம் அதை கண்டுபிடித்து அவனை அழித்து விட்டது போன வாரத்தின் செய்தி. Can you just imagine? 90 feet inside the earth, made bunkers to safeguard. But Israel has such a intelligence force. அத்தனை தெளிவான ரகசிய காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நுண் அறிவு படித்திருந்தவர்கள்
அவனை கண்டுபிடித்து அங்கேயே கொன்றுவிட்டதை நீங்கள், அவன் செத்தது குண்டடிப்பட்டு அல்ல. Can you just see? They give such a pressure. நான்கு பக்கமும் குண்டுகளுடைய சத்தத்தை கேட்டு அதிலே அவனுடைய தலையில ட்ராமா அல்லது ஒரு குழப்பமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான். ஒரு தீவிரவாத இயக்கத்தையே நடத்தி இஸ்ரவேலை எதிர்த்து கொண்டிருந்த ஆள், அவனுடைய மனதைரியம் எல்லாம் தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக நெருக்கப்பட்டதினால அவன் உடைக்கப்பட்டான், நொறுங்கி போனான், இறந்து போனான். அவனுடைய பாடியை கண்டுபிடித்த போது அதில் ஒரு குண்டு அடி கூட பார்க்கவில்லை. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தந்தை டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால அவர்கள் பாண்டிச்சேரி பட்டணத்தில் இருந்தார்கள், நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்தோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய தந்தை அங்கே டெலிஃபோன் பண்ணும்போது, அந்த நாட்களிலே டெலிஃபோன் வீட்டில் லேண்ட்லைன் கூட ரொம்ப இருக்காது. நாங்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி உண்டு, அங்கே லேண்ட்லைன் உண்டு. எங்கள் அப்பா எங்கிட்ட குறித்து புரிய வேண்டும் என்றால் அல்லது தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய அம்மாவை எப்பமாவது அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு, தயவு செய்து வீட்டில் இருக்க வேண்டிய மனைவியை கூப்பிடுங்கள் என்று சொல்லும்போது என்னுடைய அம்மாவை கூட்டி கொண்டு போவார்கள். அப்பொழுது என்னுடைய அம்மா ஒரு டீச்சர். முதல் முறை ஃபோன் வந்தபோது நானும் சிறு பையன், நான் கூட போயிருந்தேன். எங்கள் அப்பா அங்கே இருந்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னா, எங்கள் அம்மா சொன்னது நேராக பாண்டிச்சேரிக்கே கேட்டுருக்கோம். அவ்வளோ ஆமாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் அரண்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, டீச்சர் நீங்கள் ஃபோனில் பேசுங்க, நேர வீட்டுக்கார்ட்ட பேசுங்க. அப்படித்தான் நம்முடைய அறிவு இருந்தது அன்றைக்கு. ஒரு ஃபோனில் பேசுறது கூட ஒரு டீச்சருக்கே அவ்வளவு அறிவில்லாமல் இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு நான் நிறைய இடத்துல ஃப்ளைட்டில் ஏறும்போதெல்லாம் முன்னால் அந்த ஸ்ட்ரோலில் பிள்ளையை பூட்டிகிட்டு போயிருப்பாங்க, 6 மாதம் இருக்கும். அதை அழக்கூடாதுங்கிறதுக்காக முன்னால் சூப்பி இந்த அந்த வாயில் வைத்திருப்பார். இப்போ அதெல்லாம் கொடுத்தா அது வாங்காது. அது கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்தா அதுவே ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கும் 6 மாத குழந்தை. பாம்பேயில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் that instrument, that small instrument is capable of destroying your life. You know that. உங்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை நொறுங்கி போக பண்ணுவதற்கு இன்றைக்கு உங்கள் கரத்திலேயே உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு காரியமாக நினைக்கக்கூடிய அல்லது உபயோகப்படுத்துகிற அந்த செல்போன் மாறிவிட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ செல்போன்ல முன்னால இப்படிதான் பேசிட்டு போவாங்க, சரி யார்கிட்டயே பேசிட்டு போறாங்கன்னு நினைக்கும். ஆனால் இப்போ காதலே ஒன்று மாட்டி பைத்தியக்காரன மாதிரி ஏதோ பேசிட்டு போறாங்க. என்னடா ரோட்டில் அவன் பாட்டு பேசிட்டு போறான், இவ்வளோ சத்தமாக பேசுகிறான்னு சொன்னால் அவன் காதில் ஒன்று மாட்டி இருக்கிறான். அது அங்கே அவனை பைத்தியக்காரனை போல யாரையும் குறித்து கவலை இல்லை, அவன் பாட்டுக்கு பேசிட்டு போகிறான். எனக்கு அது தலையை சுற்றுகிற காரியம். எனக்கு ஆகையினாலே வரப்போகிற சந்ததி தன்னை அழித்துக் கொள்வதற்கு தன்னிடத்திலேயே ஒரு சூசைட் பாமை வைத்திருக்கிறது போல ஒரு கருவி உண்டாயிருக்கிறது அவர்கள் அறிவார்களா என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டு. உறவுகள் உடைத்து நொறுக்கப்படுகிற நாட்களிலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்னதாக நான் அயர்லாந்து தேசத்திலையும் இங்கிலாந்து தேசத்திலையும் ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றிருந்தேன். அங்கே நடக்கிறதை நான் நேரடியாக பார்த்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உறவுகள் எப்படி உடைக்கப்படும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி உடையும்? ஒருவேளை தமிழ் ஃபேமிலியாக இருக்கனால கொஞ்சம் பாரம்பரிய கட்டுகளுக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட் யூ ஆர் இன் மும்பை, ஆகையினால உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், அமெரிக்காவில் என்னுடைய நண்பரை பார்த்தேன். அந்த நண்பர் சொன்னார்,
என் மகள் ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறாள் என்று சொன்னார். மகள் பையனை கல்யாணம் பண்ண போகிறான் என்கிறதுல என்னையா பெரிய விசேஷம் என்று? மகள் பையனைத்தானே கல்யாணம் பண்ணுவாள். நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ காட் தட். முதல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டேன் அல்லது பொண்ணு பார்த்துட்டேன்னா, என்னப்பா நம்ம ஊர் சைடு தானா, நம்ம ஆட்களை தான் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள்லாம் படித்து கொஞ்சம் வெளியே காஸ்மோபாலிட்டியன் சிச்சுவேஷனில் வந்ததுனால ரெண்டாவது கேள்வி வரும், நம்ம ஜில்லா ஆளுதானான்னுட்டு. அதை வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிடுவாங்க, நம்ம ஜில்லா ஆளுனா இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னுட்டு. அதுக்கு பிறகு வந்தது என்ன வந்தது, தமிழ் ஆளு தானே. அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயாவது பொண்ணு கிடைச்சா போதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அதுக்கு பிறகு பாம்பே மாதிரி அல்லது டெல்லி மாதிரி அல்லது ஹைதராபாத் மாதிரி போயாச்சுன்னா பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பையனுக்கு கல்யாணம்னா இந்திய பொண்ணு தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கோ அல்லது ஆஸ்திரேலியாவுக்கோ பிள்ளை போயிட்டுன்னா எந்த நாட்டு பொண்ணு, ஐந்தாவது கட்டத்தை தாண்டிடுச்சு. இப்போ எந்த நிலவைக்கு வந்துட்டு தெரியுமா, பொண்ணு பையனை தானே கல்யாணம் கட்டுறான். இப்போ விளங்கிருக்கு. உறவுகள் சீரழிகிற நாட்கள். முதலாவது ரகசியம் என்று ஒன்றும் இல்லாத நாட்கள். உனக்கு முன்னதாக இருக்க போது உன்னையே நீ அழித்துக் கொள்வதற்காக சாதனம் உன் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்கள். போன வாரத்தில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளை படித்து கொண்டிருந்தேன். அந்த ரிசர்ச்ல அவர் பல விவரங்களை சொல்லிவிட்டு கடைசியாக இருந்தார். 2100 இந்த மேரேஜ் என்கிற ஒரு சடங்கே இருக்காது உலகத்துல மேரேஜ் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உறவுகள் இன்றைக்கு உடைந்து போய் மாறிப்போய் கேவலப்பட்டு சமுதாயம் தன்னுடைய சமுதாயம் என்கிற காரியத்தை உடைத்து கொண்டிருக்கிறதான ஒரு நாட்களிலே நீங்கள் வாழப் போகிறீர்கள் என்பதை, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு வருவது பிந்துமானால் இருக்கும் என்பதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்கிறது. கவனியுங்கள் அருமையான என்னுடைய பிள்ளைகளே. Not only you have your own self-destruction, but the forces are working in such a way that you will be destroyed. நீங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு உங்கள் சிந்தனைகள், உங்கள் எதிர்காலங்கள், உங்கள் காரியங்கள் அனைத்தும் நொறுக்கப்படுகிறதான ஒரு காலத்திற்கு நீங்கள் வேகமாக முன்னேறி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவே முடியாது. ஆகையினால் தான் நான் 2 வாரங்களுக்கு முன்னதாக வெளிநாட்டில் இருந்த காரியத்தை சொன்னேன். அங்கே ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு செக்ஸ் என்கிற காலம், இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்கிற காலத்தோடு கூட இன்னொரு வரியை சேர்க்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நீ ஆண் பிள்ளை நீ பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என்ன சொல்லுகிறார்கள்? பிள்ளையாகவே கண்டுபிடித்து விட வேண்டும். ஏனென்றால் அது வெளியே பார்ப்பதற்கு ஆணாக இருக்கும், உள்ளே பெண்ணின் மனதை கொண்டதாக இருக்கும். அல்லது பெண்ணின் உருவமாக தெரிவாள், அவளுடைய சுபாவங்கள், பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ஆணுக்குரியதாக இருக்கும். ஆகையினால எப்படி இருப்பாள் என்பதையும் எப்படி இருப்பான் என்பதையும் அவர்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி வகுப்பில் சேர்க்கிற பிள்ளைக்கு நீங்கள் செக்ஸை எழுதக்கூடாது என்று கட்டளை போட்டிருக்கிறது இங்கிலாந்து அரசாங்கம். What a pity. இந்த ஆண்டவருடைய வேதம் முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பது. அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன் காரியம் நொறுக்கப்பட்டு போய்விட்டது. எந்த தேசத்திலிருந்து நமக்கு வேதாகமம் அனுப்பி தரப்பட்டதோ
ஓ, நீங்கள் வாழ்கிற பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னதாக எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்தீர்கள் என்றால், இன்றைக்கு தண்ணீரை தாம் நாம் விலைக்கு வாங்கி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னால் தண்ணீர் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ தண்ணீரை விலைக்கு கொடுத்தால் தான் வாங்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும் என்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டதுனால எல்லாருமே ஒரு பாட்டிலை தேடி அல்லது ஃபில்டரை தேடி அது அந்த வாட்டர் இந்த வாட்டர்னு சொல்லி எதையாயிலும் சொல்லியாயிலும் நமக்கு விற்கிறார்கள். நாம் குடித்து கொண்டு நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில், உங்கள் காலத்தில் ஒருவேளை நீங்கள் சுவாசிக்கிற காற்றும் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே ஆக்சிஜன் பூத்ஸ் என்று சொல்லி ஏர்போர்ட்டில், பல இடங்களில், பல வெளிநாடுகளில் ஏர்போர்ட்டில் யூ கேன் ஹேவ் ஆக்சிஜன் பூத் என்று சொல்வார்கள். பணம் கொடுத்து கொஞ்சம் போய் நல்ல ஆக்சிஜனை உறிந்து கொண்டு வரலாம் என்கிற நிலைக்கு உலகம் என்வாரன்மெண்ட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். Listen, not only you can destroy yourself, நீ மாத்திரம் உன்னை கெடுத்துக் கொள்ள முடியாது, ஆனால் உன்னையும் காண்டி மற்ற காரியங்களும் உன்னை கெடுத்து, உன்னுடைய உடலை கெடுத்து, உன்னுடைய காரியங்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி போட்டுவிடும். இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பப்பட்டது. ஒரு டாக்டர் பேசுகிறார், டாக்டர் மோஹித் என்கிற ஒருவர். ஒரு வாரத்தில் 150 பேருக்கு இருதய சிகிச்சை அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன். 150 பேருக்கு ஒரு வாரத்தில். வைத்துக்கொள்ளுங்கள், 5 நாட்கள் தான் ஆஸ்பத்திரியில் அவர் வேலை செய்தாலும் கூட ஒரு நாளைக்கு 30 பேருக்கு ஹார்ட் டிசீஸிற்காக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுகிற ஒரு சர்ஜன் இன்னைக்கு காலையில் பேசின ஒரு 5 நிமிட செய்தி எனக்கு வந்தது. அவர் அதில் சொல்லுகிறார், போன வாரத்தில் நான் 21 வயது நிறைந்த ஒரு மனுஷனுக்கு நான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லியிருந்தான், செத்து விட்டான் என்று என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தார்கள். அவனுடைய பல்ஸ் வேலை செய்யவில்லை, பிளட் பிரஷர் காட்டவில்லை, இருதயம் துடிக்கவில்லை, ஒன்றும் அசைவில்லை, செத்தவனாக கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சொல்கிறார், எப்படியோ தன்னுடைய திறமையினாலையும் மற்றவருடைய உதவியினாலையும் அவனை உடனடியாக எமர்ஜென்சியில் கொண்டு வந்து அவனை ஓப்பன் பண்ணி அவனுடைய ஹார்ட்டில் கொஞ்சம் துடிப்பிருப்பதை ஏவி விட்டு அவனை சரிப்படுத்தி விட்டு அவனை ஐசியூக்கு அனுப்பினேன் என்று சொல்கிற அந்த டாக்டர் சொல்கிறார். அவருக்கு தோன்றியதாம், என்ன தோன்றியது, இவனுக்கு 21 வயது தான் ஆகிறது, அதற்குள்ளே மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்றால் என்ன காரணம்? ஏனென்றால் கூடவே அவர் தன்னுடைய ஆஸ்பத்திரியோடு கூட ஒரு ரிசர்ச் லேபரட்டரி வைத்திருக்கிறார். அந்த லேபரட்டரியிலே அவர்கள் பல காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நாட்களிலே 19 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ள அநேகருக்கு ஹார்ட் அட்டாக் வருகிறது. 19 to 30. ஏன் இவ்வளவு இளமையிலே ஹார்ட் அட்டாக் வருகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி அவரோடும் அவருடைய ஆட்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினதனால் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து பார்க்கிற அந்த நிலையில இந்த பையனுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து என்று கேட்ட ஒரு காரியத்தை அவர் அறிய முற்பட்டு குயிக்காக, அவன் சிகரெட் குடிக்கிறவன் அல்ல, குடிக்கிறவன் அல்ல. He was not a drunkard, he was not a smoker, he was having a decent job. 6-figure salary வாங்குறாள், அதாவது 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாள். ஓன் ஹவுஸ் வைத்திருக்கிறாள் 21 வயதிலேயே, ஓன் வெஹிக்கிள் வைத்திருக்கிறாள். அப்பொழுது இவனுக்கு ஏனையா? அப்பொழுது அந்த பையனுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு, இந்த பையன் திருமணமானவனாக என்று கேட்டபோது, ஆமையா திருமணமாகிவிட்டது, 4 மாத குழந்தை இருக்கிறது என்று அவருடைய தாய் தகப்பன் சொன்னார்களாம். உடனே
மனைவியை கூட்டி கொண்டு வாருங்கள், நான் அவனோடு கூட பேச வேண்டும் என்று அந்த டாக்டர் சொன்னபோது அவங்க பையனுடைய அப்பா டாக்டரை தனியாக அழைத்து கொண்டு போய், சாரி சார், ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, இன்னொரு 10 நாளில் டைவர்ஸ் வந்து அது செட்டில் ஆயிரும், ஆகினால மனைவியை கூட்டி கொண்டு வர்றது எங்களால் முடியாத காரியம் என்று அவனுடைய தாப்பனார் சொன்னபோது டாக்டர் வாஸ் அடமண்ட், அவள் வந்தாதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ வரவழைத்து அவள் 4 மாத குழந்தையோடு கூட வருகிறாள். அழகான பெண், அவள் ஒரு ஐடி இன்ஜினியர், இவனும் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறான். நல்ல வேலையில் இருக்கிறவனும் ஐடி இன்ஜினியருக்காக சேர்ந்து அவர்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். 4 மாதங்கள் தான் ஆகிறது. அப்பொழுது அவளிடத்தில் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தம் அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து இன்றைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய்விட்டதே என்று சொல்லி அங்கே ஐசியூ வார்டில் இருக்கிற மனுஷனுடைய காரியத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியம் சொன்னார். அம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் டாக்டர். டாக்டர் கேட்டபோது அவள் சொன்னார், டாக்டர் நீங்கள் சொல்கிறதுனால செய்கிறேன் அப்படின்ட்டு. ஒன்றே ஒன்று செய்யணும், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு எங்கள் லேபுக்கு வந்துட்டு போகணும். 3 மாதம் வந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். 3 months she accepted. அவர் பேசுகிறதுலேருந்து 4 மாதங்கள் கழித்து அந்த இன்சிடெண்ட்டை சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இல்லை, கணவன் மனைவியில் ஏற்பட்ட இந்த சின்ன கருத்து வேறுபாடு தான். அவனுக்கு கொலஸ்ட்ராலும் இருந்ததில்லை, அவனுக்கு சுகர் என்று சொல்கிற டயபெட்டிஸும் இருந்ததில்லை, அவனுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இருந்ததில்லை. இந்த 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட உறவிலே உரசல் வந்ததினால அவனுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டான். நாங்கள் மறுபடியும் அவனை அறுத்து நாங்கள் சில சிகிச்சைகளை செய்து அவளுக்கு உயிர் சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பரட்டஸ் எல்லாம் மாட்டி அவனை உயிர் பெற வச்சிருக்கிறோம். ஆகையினால உறவுகள் நொறுக்கப்படுகிற நாட்களில் நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களில் கூட உறவுகள் நொறுக்கப்பட்டது உங்கள் குடும்பத்திலே சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து அதை சந்தித்திருக்கிறதுக்கான ஒரு பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும், நாங்கள் அது வரைக்கும் உயிரோடு இருப்போமோ தெரியாது, நீங்கள் நிச்சயமாக அதை சந்திக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஐயா, இப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது என்று சத்திய வேதம் ஏதாவது சொல்கிறதா என்று சொல்லித்தான் உங்களை கூட்டி வந்திருக்கிறார்கள். So it is not an ordinary meeting again. It talks about your future. It is talks about your future time. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிற வசனம் நமக்கு நல்லாக தெரியும். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம், வாசிக்கலாம். ஜான் 10:10. திருடன் திருடவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ வெயிட், இங்கே திருடன் என்று சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு சாத்தானை குறிக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். சாத்தான் உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய இளமையை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய உறவை, உன்னுடைய காரியம், உன்னுடைய வெற்றியை, உன்னுடைய எதிர்காலத்தை திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆண்டவர் அதுல ஒரு எம்பசைஸ் கொடுத்து சொல்கிறார், வேறு ஒன்றுக்கும் வரான். His duty is to destroy you. He can use you to destroy yourself. உன்னையே நீ அழிப்பதற்கு அவனால் முடியும், மற்றவர்களால் உன்னை அழிப்பதற்கு அவனால் கூடும், மற்ற சமுதாயத்தின் மூலமாக அழிப்பதற்கு, அரசாங்கத்தின் மூலமாக அழிப்பதற்கு அவன் அந்த குணத்தை உடையவனாக இருக்கிறான். சிலருக்கு வாழ்க்கையில் மற்றவங்களை அழிக்கிறதே தான் வேலை, மற்றவங்களை கெடுக்கிறதே தான் வேலை.
பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லலை. அவங்க பேச்சு எடுத்தீங்கன்னா அவன் தெரியுமா அப்படி திருட்டான், இப்படி பண்ணிவிட்டான், அப்படி பண்ணிட்டான், இவங்க வீடு வீடாக போய் சொல்லுவான். அதற்கென்றே உருவாக்கப்பட்டான். அப்போ அவன் யாருடைய ஏஜென்ட்டு உங்களுக்கே தெரியும். If a person is handing over himself to Satan, Satan can use him as a tool to destroy the lives of many people. சமீபத்தில் ஒரு வாலிபனை சந்தித்தேன். வாலிபர் கூட்டம் என்கிறதுனால பேசுகிறேன். அவன் என்னுடைய கையை பிடித்து அழுது விட்டு சொன்ன காரியம், அங்கிள், நான் உலகத்தில் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு சீக்ரெட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். என் பேரையோ ஊரையோ சொல்லாமல் நீங்கள் சொல்லலாம். நான் சொன்னேன், சரிப்பா சொல்லு. என்ன சொன்னான் தெரியுமா? I have spoiled the life of 40 girls. 40 பேருடைய வாழ்க்கையை சீரழித்தவன் நான். என் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நான் கேட்டேன், நீ சபைக்கெல்லாம் ஒழுங்கா போவியாப்பா? எஸ். கூட்டி ஒன்று சொன்னானே, நான் தான் வர்ஷிப் நடத்துவேன் அங்கிள். அதுதான் எனக்கு ஆயுதம் அங்கிள். இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு ஆயுதமே நான் நடத்துகிற வர்ஷிப். ஏன்னா என் வர்ஷிப்பில் என் வாய்ஸ், கர்த்தர் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறாரு. அழகாக மியூசிக் போடவும் தெரியும். நான் ஒரு சின்ன டீம் வச்சுருக்கேன். இதைத்தான் நான் ஆயுதமாக உபயோகப்படுத்தி 40 பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியும், வெளியே உலகத்துக்கு தெரியாது. I spoil 40 young people. என்கிட்ட கேட்ட கேள்வி தான், ஆண்டவர் தன்னுடைய நியாயாசனத்தில் உட்காரும் போது என்னை அவர் முன்னால் நிறுத்துறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னால் நிறுத்துறது கூட நான் தகுதி இல்லை. No, I am not worthy at all. But a day came. நல்லா கவனிங்க. A day came. My marriage was arranged. I married a sweet girl, earning big money. பெரிய பணம் சம்பாதிக்கிற ஒரு பணக்காரியை, நல்ல மகளை, அழகானவளை, அழகாக பழகக்கூடியவளை எனக்கு திருமணத்திற்கு பேசி என்னுடைய பேரண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸில் திருமணம் செய்து விட்டார்கள். நானும் அவளும் கூடி வரும் முன்னதாக நான் அவளிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். நல்லா கவனிங்க. அவளிடத்தில் நான் கேட்டேன், என்னை இருதயபூர்வமாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவள் சொன்னாள், எஸ். என்னை குறித்த விவரங்களை நான் சொல்வேன் என்றால் நீ ஏற்றுக்கொள்வாயா? அவ சொன்னா, உங்களை குறித்து எனக்கு பாதி விவரம் முன்னாலே தெரியும். எப்படி தெரியும்? நானும் உங்களை மாதிரி ஒரு 10 பேரை கெடுத்த ஆளுதான். எனக்கு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ அந்த பையன் சொல்கிறான் என்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்புக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், இப்பவுமே கொடுத்துட்டாரு. The spoiled apple was given unto me. ஏவாள் ஃப்ரெஷ்ஷாக படித்து கொடுத்தா. ஆனால் என் மனைவியோ அழுகினதையே கடிக்க கொடுக்குறா. ஏன்னா நானும் அழுகினவன் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணத்தின் அன்று தான் நாங்கள் 2 பேரும், ஐயோ இத்தனை வாழ்க்கையை பாழாக்கி விட்டோமே, இனியாகிலும் நீயும் பாழாக்கினவள் நானும் பாழாக்கினவன், நாம் இணைந்திருக்கிறோம், கொஞ்ச பேரையாவது காப்பாற்றிக் கொள்வதற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 10:10 பின்னால, நானோ
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொல்கிறவருடைய கையில நம்மை விட்டு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை தத்தம் செய்வோம். நம்முடைய நோக்கமெல்லாம் இனி எப்படியாயிலும் மற்றவருடைய வாழ்க்கையை எப்படியாயிலும் கட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கமாக மாற வேண்டும் என்று அன்று இரவிலே முழு இரவும் நாங்கள் 2 பேரும் ஓ என்று அழுது எங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி எங்களை ஒரு புது ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுது சிலருக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு கர்த்தர் எங்களை உபயோகப்படுத்தி வருகிறார். நான் மறுமுன்னதாக நீங்கள் பாடினீர்கள், பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கைகளை தூக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் பாடுங்கள் பார்க்கலாம். பாவியான பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்டுவிட்டு தொடர விரும்புகிறேன். அழகாக பாடினீர்கள், பட் இஸ் இட் ட்ரூ? ஒரு நாள் அப்படி இருந்தேன், உன் பிள்ளையா மாறிட்டேங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம், அந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்டா? நாம் அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான் யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது வெறும் வசனத்தில் மாத்திரம் இருக்கிறதா அல்லது உங்கள் அனுபவமா? 1 யோவான் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Shall I ask a direct question? நேர் கேள்வியே கேட்கிறேன். அது நிச்சயமாக என் வாழ்க்கையில நடந்தது அங்கிள் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஒரு நாள் உடைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது உண்மைதான், ஆலயத்திற்கு சென்றது உண்மைதான், பெற்றோரின் கண்டிப்பினாலே வேதம் வாசித்தது உண்மைதான். ஆனால் அவருடைய பிள்ளையானேன் என்று மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள் நான் வந்தேன் என்று உன்னால் தைரியமாக சொல்ல முடியாவிட்டால், மேக் திஸ் டே, இந்த நாளில்
நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ மாத்திரம் அதை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே, இப்படியாய் விழுந்து போன என்னை தூக்கி எடுத்து என்னை அணைத்து உம்முடைய பிள்ளையாக்குவதற்கு முடியும் என்பதை நான் அறிந்ததினால ஓடி வந்திருக்கிறேன். என்னை மார்போடு அணைத்து நான் என்னுடைய இதயத்திலே உமக்கு இடம் கொடுக்கத்தக்கதான மாற்றத்தை எனக்குள்ள செய்யும் என்கிற அந்த துணிவோடு கூட நீ ஒப்புக் கொடுப்பாய் என்றால், அதைத்தான் மற்றவர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். I want to tell you it again, not just by attending a church, not participating in the church services, even you may be giving something from your earning or your savings, that is not going to make you the child of God. No, not at all. But when you confess, really, Lord, I have done so much wrong against you and others, please accept me என்று, if you said that, this is the day you are coming from one side, from the destruction side to the making side. அழிவின் இருந்து, அழிம்பனுடைய கையிலிருந்து நீ புதிய ஆண்டவருடைய கரத்தில் ஒரு பாத்திரமாக, ஒரு ஆயுதமாக நீ மாறி போகிற நாள் இதுவாக இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிலர் தங்களை எப்படி அழித்து கொண்டார்கள் என்பதற்கு 3 பேருடைய காரியத்தை கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் சாயங்காலத்தில் மீதி காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நல்ல தேவ மனிதனுக்கு பிறந்த முதல் குழந்தை. I want to tell you once again, ஆண்டவரே அவனுடைய அப்பாவை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். தாவீது ராஜாவாக முன்னதாகவே என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை தேடினேன், கண்டுபிடித்தேன். 2 நாளாகமம் 16:3-4 சொல்லுவது போல, தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது பூமியின் மேதெங்கும். அந்த உலாவுகிற கண்களில என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று தேட ஆரம்பித்த போது, காட்டிலே பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டவனும், குடும்பத்திலே கடைசி என்கிறபடியினால் சகோதரத்தில் ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு சின்ன குட்டி தாவீதின் மேல தேவனுடைய கண்கள் விழுந்தது மாத்திரமல்ல, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவரே சாட்சி கொடுத்த ஒரு மனிதன். அவனுடைய குடும்பத்தில் அவன் சொல்லும் போதெல்லாம் இப்படித்தான் சொல்லுவான். சங்கீதம் 34 பிள்ளைகளே வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுவான். தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து அவன் சொல்லும்போது, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களை வாசித்தால் தெரியும், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிற மனுஷன், தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்தின மனுஷன். சாலமோனை ராஜாவாக்கின பின்பும், மகனே நீ அவரை தேடினால் அவர் உன்னைக்கு தென்படுவார் என்று ராஜாவாக அமர்த்தப்பட்ட பிள்ளைக்கும் புத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். புத்தி சொல்லக்கூடிய தகப்பன் மாத்திரமல்ல, ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற தகப்பன் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமான அவருக்கு மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்து, யோசேப்பினுடைய கடைசி வார்த்தைகள் என்று சொல்லும்போது ரூபனை குறித்து சொல்லார், என் பலனும் என் சத்துவமானவனே மூத்தவனே. ஒரு மனிதனுக்கு மூத்த பிள்ளை பிறக்கும் போது அந்த மனிதன் சொல்வது, என்னுடைய பலன் நீந்தான், என் சத்துவம் நீந்தான் என்று சொல்லி அத்தனை தகப்பனுடைய சத்துவத்தையும் பலனையும் பெற்றிருக்கிற ஒரு மனிதன் மூத்த பிள்ளைதான். 2 சாமுவேலின் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில், தாவீதின் குமாரர்களுக்குள்ளாம் மூத்தவனாக பிறந்தான், அவனுடைய பேர் அம்னோன்.
தங்கச்சிமா நல்லா கவனி, தம்பி நீயும் கூட காதுகளை கொடுத்து கவனித்து பார். He had a good background, good foundation. Listen, good environment. என்ன உங்களுக்கு தெரியும், David created a big choir. David had a great longing to see the presence of God. தாவீதும் ஒரு தடவை பாவத்தில் விழுந்து விட்ட போது 2 வருடங்கள் கழித்து நாத்தான் தீர்க்கதரிசினால் உணர்த்துவிக்கப்பட்ட போது அவனுடைய ஜெபம் இப்படித்தான் இருந்தது. 51ஆம் சங்கீதத்திலே, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜாங்கத்தை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், நீர் தந்த பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீர்கள். I don't want to be a king anymore if you want, but don't take away the Holy Spirit from me. அப்படி வாஞ்சையுள்ள தகப்பனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல அஸ்திபாரத்தோடு கூட பிறந்த மகன்தான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு தெரிந்திருக்க இந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் இன்றைய நாளிற்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 Samuel. We are not going to read everything, but we are going to see certain things. 13வது அதிகாரம், 13th chapter of 2 Samuel. அங்கே அந்த நாட்களிலே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காரியத்தை தாமார் என்கிற ஒரு அழகான பெண் அறிந்திருந்தாள். என்ன அறிந்திருந்தாள்? தாமாருக்கு தெரியும், ஒன்றுவிட்ட சகோதரன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். வாசிக்கலாம் 13வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அவன் சொல்கிறதை பாருங்கள். 12வது 13வது வசனம். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதி கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். அடுத்த காரியத்தை பாருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தாமாரை பாருங்க. இப்பொழுதும் நீர் ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றால் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் விளங்கும்படியாக சொல்லிவிட்டு இந்த வசனத்திற்கு நேராக வருகிறேன். The opportunity given to Amnon was plenty. தாமார் நான் உன்னை வெறுக்கிறேன் என்றோ உன்னை விரும்பவில்லையோ என்று சொல்லவில்லை. தாவீதினுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவள் அவள். அப்சலோமோடு கூட பிறந்திருந்த தாமார். அந்த நாட்களின் வழக்கத்தின்படி அன்றைக்கு அப்படிப்பட்ட திருமணத்திற்கு சமுதாயம் ஒத்துக்கொண்டிருந்தது. இந்த தாமாரை அவன் வலுக்கட்டாயப்படுத்துறது பின்னதாக கொஞ்சம் விவரிக்கிறேன். அந்த தாமார வண்டத்தில் வச்சா, எப்பா டேடிட்ட பேசுடா, அப்பாட்ட பேசு, ராஜாட்ட பேசு, என்ன உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கிட்ட சொல்லு. அவர் சம்மதிப்பாரு. Because I say yes. உனக்கும் எனக்கும் ஒரு நாளும் உறவு உண்டானதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ உன்னுடைய உறவை அல்லது என் மேல வைத்திருக்கிற மோகத்தை வெளிப்படுத்த விரும்புகிறாய். பட் ஸ்டாப் தட். இந்த மாதிரி மதிகேடான காரியத்தை நீ செய்யாதபடி ஆண்டவர் உன்னை தடுக்கட்டும்பா. என்ன கேட்டு பாரு, தருவார். So the environment was feasible. I want to tell you. சூழ்நிலை அவனுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. நல்ல தந்தை, புரிந்து கொள்ளுதல் உள்ள தந்தை, பிரசித்தி பெற்ற தந்தை, தேவனுக்கு பிரியமானவர், தேவ பயத்திலே வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு வழிகாட்டினவர். அப்படிப்பட்ட நேரத்தில் நீ கொஞ்சம் பேசுடா, நான் மறுக்க மாட்டேன், அவரும் மறுக்க மாட்டார். We'll do it in the proper way.
சரியான விதத்தில் செய்து கொள்ளலாம். ஏன் அவசரப்படுகிறாய்? எதற்கு நீ அவசரம் காட்டுகிறாய்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே கெடுத்து கொண்ட அம்னோன் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். முதல் மகன் ராஜாவுக்கு. ராஜா ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த மகன். பிள்ளைகளுடைய சொல்லுக்கு கேட்பார். அதுதான் தாமார் அறிந்திருந்தாள். தாமார் அறிந்த ராஜா அப்படித்தான். அப்பாட்ட பேசின அப்ப சம்மதிச்சுடாடா. ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது, அதன்படி போகலாம். ஆனா அந்த அம்னோனுக்குள் காணப்பட்ட அவனையே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். இப்பொழுது முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்மோன் மோகம் கொண்டான். நல்ல கவனிங்க வார்த்தைகளை. பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் யாராகிலும் வாசிக்கலாம். In the course of time, Amnon, the son of David, fell in love with Tamar. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்க சொன்னேன். இங்கிலீஷில் எல்லாமே லவ் தான். ஆனால் தமிழ் ஒரு நேச லாங்குவேஜ், ஒரு ரிச் லாங்குவேஜ். அதில் சிநேகம் என்று உண்டு, பாசம் என்று உண்டு, மோகம் என்று உண்டு, காதல் என்று உண்டு, எத்தனையோ வார்த்தைகளை, அன்பு என்று உண்டு, எத்தனையோ வார்த்தைகளை தமிழ் மொழியை உள்ளடக்கினது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, தமிழனா பிறந்தனதுக்காக பெருமையாக இருங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்லுங்க, உங்கள் அப்பா அம்மா தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, இங்கிலீஷ் பேசணும்னு தான் அனுப்புவாங்க. அதனால நமக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. மும்பையில் இன்னும் மோசம். We have beautiful language which is so rich in vocabulary, very much rich. ஏராளமான வார்த்தைகளை உள்ளடக்கிய. ஆனால் ஆவியானவர் துணையோடு கூட இதை டிரான்ஸ்லேட் பண்ணி மோகம் கொண்டான். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கண்ணுக்குள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு மோகத்துக்கும் காதலுக்கும் அன்புக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியுமா? நம்ம சபைகளில் பிரச்சனையே அதுதான். எல்லாமே ஒரே கேட்டகரி தான். எல்லாமே ஒரே கேட்டகரி தான். நான் வரும்போது பிரதர் சாம்சன் என் கூட வரும்போது நான் சொன்னேன், தம்பி எனக்கு கொஞ்சம் ஆப்பிள் மட்டும் வாங்கி ரூமில் வச்சுருங்க. ஆனால் மாவு மாதிரி இருக்கிற மாதிரி, நெல்லிக்காய் மாதிரி இருக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு அதுவும் ஆப்பிள் தான், அதுக்கு பேரும் ஆப்பிள் தான், பேரும் ஆப்பிள் தான். ஆனால் டேஸ்ட்டும் அதனுடைய காரியங்களும் ரொம்ப வித்தியாசமானவைகள். வாலிபத்தில் நம்மளை போட்டு குழப்புறது காரணம் என்னென்னா, we don't have clarity. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெளிவில்லை. நிறைய காரியங்களில் தெளிவில்லாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையே அழித்து கொள்ளும்படியான ஒரு காரியத்திற்கு இடம் கொடுத்து அதை வளர்க்கிறதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுகிறோம். நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நல்லா கவனிப்பாருங்க. There is only one thing in my life, we water it and make it grow. அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் நாமும் இருக்கிறோம். ஏனென்றால் தெளிவில்லை. அதை வளர்ப்பதற்கு மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். You are in such a society, sir. நான் சொன்னது போல the cell phone is sufficient to bring people of such kind. அப்படிப்பட்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டாயிருக்கிறது என்பதனால் தான் முதலாவது இந்த டெக்னாலஜி எங்கே இருக்கிறது என்பதை நான் முதலாவது காண்பித்து கொடுத்தேன்.
உனக்கு தெளிவில்லாமல் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய செய்திகள் உனக்கு சோசியல் மீடியாவிலே வந்து கொண்டே இருக்கும். ஒரு தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அங்கிள் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்டேன் என்னடான்ட்டு. இந்த கடையில் தோசை நல்லா இல்லைன்னா அடுத்த கடையில் சாப்பிட்றதுல என்ன தப்பு? ஹலோ, உங்களுக்கு புரிஞ்சிச்சு? எப்படி சுற்றி வாராம் பாருங்க. இந்த கடையில் தோசை நல்லா இல்லை, எனக்கு தோசை வேணும். இந்த கடையில் தோசை நல்லா, அடுத்த கடையில் அடுத்த கடை. இதில் வாட் இஸ் ராங் இன் இட்? ஒரு தப்பும் இல்லைடா. அவன் எதிர்பார்க்கல, என்கிட்ட எதிர்பார்க்கல. பசிக்கு நீ சாப்பிடுகிறாய், அந்த பசியை போக்குவதற்கு உனக்கு நல்ல தோசை இருக்கிற இடத்தை தேடி போகிறாய், உண்மைதான். நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு விளங்கி விட்டதுன்னு சொன்னோடனே அவன் என்னை பார்த்து சிரித்தான். நீங்கள் எங்களோட மோசமாக இருப்பீங்க போல. ஏன்னா அவன் சொன்னது எனக்கு விளங்குனதுனால அவன் என்னை விட அவனை விட நான் மோசம்னு அவன் சொல்கிறான். இல்லை தம்பி, உன்னை மாதிரி 1000 பேரை பார்க்குறவன்டா. எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலேயே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்திருக்கிறோம், ஆங்கில கூடங்களில் வைத்திருக்கிறோம். மிஷினரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுடைய அநாதை இல்லங்களில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் பிள்ளை இருக்காங்க. நான் அவ்வளோ பேருடைய காரியங்களையும் பார்த்துருக்கனால நான் அதில் அனுபவத்தில், ஓ அப்படி வர்றீங்களா? எங்களுக்குள்ள நடக்கிற சம்பாஷணை. அதனால தான் அங்கிள் முதல்ல எந்த கடை தோசை நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கடையோட கல்யாணம் கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் இறங்கலை, என்கிட்ட தெளிவு கேட்குறானா. நல்ல கவனிக்க. பிகாஸ் he was under total confusion. Is it மோகமா அல்லது அன்பா என்பதை குறித்து அறிவே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். பக்கத்துல தான் கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க. ஏக்கம் வந்ததுன்னா அதுக்கு முன்னால மோகம் இருக்குதுன்னு கண்டிப்பா படிச்சுக்கலாம். ஆமா, ஏங்கம் ஏங்கம். ராத்திரிக்கு 2 மணிக்கு என்ன ஏக்கம் உனக்கு? ஏன் ஃபோனில் இப்பவும் குசு குசு நடக்குது? அப்போ ஏக்கத்துக்கு முன்னால் என்னமோ ஒன்று இருக்குது, அது மோகம். நல்லா கவனிங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபீலிங். ஆஸ் அ யங் பீப்புள் யூ வில் டெவலப் எ ஃபீலிங் பை நேச்சர். தேவனே கொடுத்த ஒரு காரியத்தை தேவன் உனக்குள்ளே வயதிற்கு ஏற்றாற்போல் வளர்த்து கொண்டு தான் வருவார். அது இல்லாட்டா நீ மனுஷனும் அல்ல, மனுஷியும் அல்ல. It should be there. It should be there. நீ மரக்கட்டை அல்ல. ஆனால் அதில் புரிந்து கொள்ளாத ஒரு குழப்பத்திற்குள் ஆகும்போது அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை வேதம் இன்றைக்கில்ல 2600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதற்கு பேர் பரிசுத்த வேதாகமம். ஏன் தெரியுமா? பெரிய தேவனுக்கு பிரியமானோடைய குடும்பத்தில் நடக்கிற குறைகளை கூட ஆண்டவர் எழுதி வச்சிருவார். அவன் தப்பு பண்ணா கூட எழுதி வச்சிருவார். இதுக்கு பேர் பரிசுத்த வேதாமன்னு சொல்ல காலையில் சத்திய வேதம்னு சொல்றதுன்னு தெரியும். நம்ம ஹீரோ பற்றி எழுதுனா ஹீரோ அடியே வாங்காத மாதிரி தான் எழுதுவோம். ஆமாம், ஹீரோ ஒன்றுமே வாங்க மாட்டார், எல்லாம் அவரே சமாளிச்சிருவார். ஆண்டவருக்கு அப்படிலாம் தெரியாது. ஆண்டவர் இருக்கிறத இருக்கிற வண்ணமாக எழுதுகிறார். என் அருமையான தம்பி, நான் ஒரு காரியம் கேட்கட்டுமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணு மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் நீ உன்னையே கேட்டு பாரு. உன்னுடைய ஏக்கம் என்ன? It may be regarding your studies. It may be regarding your career. உன்னுடைய படிப்பை குறித்த ஒரு ஏக்கம் இருக்கலாம், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கலாம், நீ வாழ்கிற வீட்டை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கலாம்,
உன் பெற்றோர் இப்படி இருக்க மாட்டார்களா என்கிற ஏக்கம் இருக்கலாம். நீங்க யாரும் சொல்ல முடியும் எனக்கு ஏக்கமே இல்லைன்னு. நோ 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 நோ. அது ஒருவேளை நீ ஆம்பிஷன் என்று வேறு விதமாக மொழிபெயர்க்கலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆம்பிஷன், இட்ஸ் மோர் தேன் தட். ஆம்பிஷன் என்று சொன்னால் தமிழில் அதற்கு வார்த்தை ஆவல். ஆனால் ஆவலையும் தாண்டி நிற்பது தான் ஏக்கம். கேட்டுப்பார் உன்னை. இப்ப அந்த ஏக்கத்துக்கு கொஞ்சம் குழி தோண்டி அதனுடைய வேர் எங்கே இருந்து வருகிறது என்று பார். அது தேவன் என்னை வைத்திருக்கிற சித்தத்தின் அடிப்படையிலே உண்டான ஏக்கமா, அல்லது மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொண்ட மோகத்தின் ஏக்கமா? நான் இது வெறும் உறவை மாத்திரம் சொல்லவில்லை. அது உன் படிப்பை சார்ந்ததாக இருக்கலாம், உன்னுடைய எதிர்காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம், நீ வாழ்கிற வீட்டை குறித்ததாக இருக்கலாம், நீ இருக்கிற குடும்பத்தை குறித்ததாக இருக்கலாம். But there is something in you. உனக்குள்ளே ஒன்று இருக்கிறது. அதனுடைய வேர் எங்கே இருந்து புறப்படுகிறது என்பதை கொஞ்சம் கண்டுபிடிப்பதற்கு தேவ ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், என் ஏக்கம் எல்லாம் உமக்காகத்தான், உம்முடையதுதான். என் ஏக்கமெல்லாம் உம்முடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு பாடலையும் நீங்கள் பாடியிருப்பீர்கள். நான் அதையெல்லாம் நேரத்தில் ஞாபகம் மட்டும் மாத்திர பார்த்திருக்கிறேன். என் தேச எல்லை எங்கும் அவருடைய நாமம் சொல்லப்பட வேண்டும், என் ஏக்கமெல்லாம் இதுதான் என்பது அந்த பாடலுடைய முதல் பாடல், நான் குறிப்பிட்ட பாடலுடைய நோக்கம். இரண்டாவது, என் ஆண்டவருடைய இதய துடிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஏக்கம். அவருக்குள்ள என்ன ஏக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஏக்கம். இந்த இரண்டு ஏக்கங்களும் என்னுடைய சுயத்தை விட்டு வெளியே வந்தால் தான் தெரியும். ஆனாலும் அதை தாண்டி உன்னுடைய சுயத்தில் நீ ஏங்குகிற ஏக்கத்தை சொல். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதை நம்பி பாட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வலது கையை உயரமாக தூக்கி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள்
என்பாருங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்பவதுதான் இதயத்தின் ஏக்கமையா. என்னை பாருங்கள், நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு போனீர்கள் என்றால் பாரிஸுக்கு மிகவும் அருகாமையிலே நெப்போலியன் போனபார்ட் என்று வாழ்ந்த ஒரு பெரிய எம்பரருடைய அரண்மனையை நீங்கள் பார்க்கிறதற்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகலாம். அந்த நெப்போலியன் போனபார்ட் என்கிற அவனுடைய சரித்திரத்தை இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. அறியாதவர்களுக்காக சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அந்த நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டான போது மேரி என்கிற ஒரு அரசி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஜனங்களை குறித்து ஒரு கவலையற்ற வாழ்க்கை. அவளுக்கு ஜனங்களை குறித்து கவலை இல்லை. ஊரிலே சாப்பாடு கிடையாது, ரொட்டி கிடையாது. ஆனால் அவளோ உல்லாசமாக ஆடம்பரமாக கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த பெருமக்கள் மத்தியில் ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாயிற்று. கிளர்ச்சி உண்டான போது அந்த மேரி இடத்துல ஜனங்கள் போய் சொன்னார்கள், அம்மா எங்களுக்கு ரொட்டி இல்லை. அவள் கஷ்டத்தை அறியாதவள் சொன்னாள், ரொட்டி இல்லை என்றால் கேக் இருக்கும் அல்லவா, அதை சாப்பிடுன்னு சொன்னாள். அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட அவளை இந்த கிளர்ச்சியாளர்கள் பிடித்து அவர் தலையை நறுக்கி தலையை ஊர் ஊராக சுற்றினது பிரான்ஸ் தேசத்தினுடைய சரித்திரம். அரசியற்ற அந்த ராஜ்யத்தில் சில ஜெனரல்கள் இருந்தார்கள். இதில் ஒரு ஜெனரல் பெயர் நெப்போலியன். அவன் ரொம்ப ஸ்மார்ட் மேன், வெரி ஸ்மார்ட், போர் வீரன். எல்லாவற்றையும் தானே நிறுத்தி போர் செய்யக்கூடிய வல்லமையுடையவனால மற்ற ஜெனரலெல்லாம் தள்ளிவிட்டு அவன் பிரான்ஸ் தேசத்தில் பெரிய ஒரு ஜெனரலாக வந்தான். அவன் பிரான்ஸோடு தன்னை நிறுத்தி கொள்ளாதபடிக்கு ஐரோப்பாவில் இருக்கிற அனைத்து தேசங்களையும் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று அவன் விரும்பி ஒவ்வொரு நாடாக பிடித்து கொண்டு போகும்போது ரஷ்யா வரைக்கும் போனான் என்பதை நீங்கள் சரித்திரத்தை புரிந்திருந்தால் தெரிந்திருக்கும். அவனுக்கு 4 வயது அவனை விட பெரிதான ஒரு மனைவி இருந்தாள். அவள் ஆஸ்திரியா தேசத்தைச் சேர்ந்தவள். அவளுடைய பெயர் ஜோசஃபைன். ஜோசஃபைன் ஆஸ்திரியா தேசத்தில் ஒரு அழகான பெண் ராணி ஆகையினாலே அவளை அவன் திருமணம் செய்தான். ஆனால் போரின் நிமித்தமாக எப்பொழுதும் நெப்போலியன் ஒவ்வொரு நாட்டின் மேலேயும் போர் தொடுத்து தன்னுடைய வீரர்களை கொண்டு போய் பல பேரை அழித்து பல ஆயிரக்கணக்கான பேர்களை நொறுக்கி இன்னும் அவனுடைய ஏக்கம் போதாதுங்கிறபடினால பனிக்காலத்தில் ஸ்னோ பெய்கிற நாட்களில் -35 டிகிரி குளிர் இருக்கிற நாட்களில் தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு ரஷ்யாவுக்கு போர் செய்ய போனான். அவனோடு கூட இருந்தவர்கள் தடுத்து பார்த்தார்கள், கேட்கவில்லை. இல்லை, நாம் இன்னும் அறிந்துதான் ஆக வேண்டும் சொல்லி அந்த போரிலே அவன் தோற்று போனான். அந்த இடத்திற்கு பேர் வாட்டர்லூ. அந்த வாட்டர்லூ சரித்திரத்தில் ஒரு பெயர் பெற்ற காரியம். யாராவது விழுந்து போகிறார்கள் என்றால் அரசியல் தலைவர்கள் அவர்கள் உடனே சொல்வார்கள், தட் இஸ் ஹிஸ் வாட்டர்லூ என்று சொல்கிற அளவுக்கு வாட்டர்லூவுக்கு அவ்வளோ பெயர் இருக்கிறது. அவனை சிறைப்பிடித்தார்கள். நெப்போலியன் செயின்ட் ஹெலினா என்கிற ஒரு சின்ன தீவில் சிறையாக பிடிக்கப்பட்டான். ஆனால் அதற்கு முன்னதாக
அவன் ஜோசப்பினை பெரிய ராஜ மேன்மையோடு திருமணம் செய்தவன். அவளை ஒரு நேரத்தில் அவளுக்கு பிள்ளை இல்லை என்கிற காரணத்தினால், அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை, எனக்கு பிறகு ராஜ்யத்திற்கு வருவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி அவளை அவன் விவாகரத்து செய்தான். விவாகரத்து செய்து தனி அரண்மனையிலே அவளை குடியிருக்க வைத்து விட்டான். இன்னொரு பெண்ணை விவாகம் செய்தான். அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை அவன் தன்னுடைய ஸ்தானத்திற்காக வளர்க்கும்படியாக அந்த பிள்ளை பிறந்தவுடனே அதை கொண்டு ஜோசப்பின் கையிலே கொடுத்தான். ஆனால் இதற்குள் அந்த பிள்ளை பெரிதாகி 13 வயது ஆகிறதுக்குள்ளாக நெப்போலியன் கைது செய்யப்பட்டு ஹெலினா என்கிற அந்த தீவிலே வைக்கப்பட்ட போது அவனுடைய இறுதி நாட்கள் நெருங்கிட்டு இதற்குள்ளே ஜோசப்பின் தன்னுடைய 51வது வயதில் இறந்து போனாள். நெப்போலியன் தன்னுடைய 50வது வயதில் இறந்து போனான். such a mighty warrior. அவனே டைரக்டா போய் படைகளோடு கூட நின்று ராஜ்யங்களை ஜெயித்தவன் இத்தனை சீக்கிரம் செத்து போனான். அதற்கான காரியங்களை குறித்து நான் பேச போகவில்லை. பட் அவனுடைய சாகும் வேளையில் அவன் 4 வார்த்தைகளை அவன் சொன்னான். அவனுடைய ஏக்கம் அதில் தான் வெளிப்பட்டது. 4 வார்த்தைகள். 1, பிரான்ஸ், because he lost France. இழந்து போனது, பிரான்ஸை இழந்து விட்டான், ஆகையினால பிரான்ஸ் என்று கத்தறினான். 2வது, மை ஆர்மி, ஏனென்றால் ஆர்மியிலே பெரிய வீரனாக இருந்தான். இப்பொழுது அதுவும் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. மை ஆர்மி, அந்த ஆர்மிக்கு அவன் கேப்டனாகவும் இருந்தபடினால கேப்டன். 3வது வார்த்தை. இறுதியாக சொன்னது ஜோசப்பைன். டைவர்ஸ் பண்ணின மனைவியையும் இழந்திருந்தான் அல்லவா. தான் பெற்றுக்கொள்ள ஓடின அத்தனை ஏக்கமும் வீணாய் விட்டதை வெளி உலகத்துக்கு காண்பிப்பதற்கு நெப்போலியன் சொன்ன 4 வார்த்தைகள் இவைகளே. தம்பி, தங்கச்சி, வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் இறுதி வரை இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதைத்தான் நீ சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய ஏக்கம் என்ன என்று கேட்டேன். மறிக்கும் தருவாயில் தான் அந்த ஏக்கம் வெளிப்படுகிறதை நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். நெப்போலியனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது என்பதை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அந்த ஏக்கத்தை கண்டுபிடித்து விட்டு அதற்கு பிறகு அது எங்கே இருந்து முளைத்திருக்கிறது என்பதையும் பார்த்துவிடு. அப்பொழுதுதான் நீ பிழைத்து கொண்டா. இல்லை என்றால் that will lead you into self destruction. நான் உங்களுக்கு சொன்னேன், தாமாரே சொல்லுகிறாள், என்ன அப்பாட்ட போய் கேள்ப்பா, உன்னோடு திருமணம் செய்து கொடுப்பார். அதை அவனுடைய கண்கள் மறைத்து விட்டன. நல்ல தகப்பன், புரிந்து கொள்ளக்கூடிய தகப்பன் என்று சொல்லி அங்கே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் அவன் வியாதி வந்தவனை போல படுக்க சொல்லுகிறான். அவனுடைய நண்பன் ஒருவன் துர் ஆலோசனைக்காரன், அவன் சொந்தக்காரனும். நீ வியாதி வந்தவனை போல படுத்துக்க, உங்க அப்பா உன்னை பார்க்க வருவார். பிள்ளைகள் வியாதிப்பட்டால் ஓடோடி வருவான். எத்தனை வேலை இருந்தாலும் ஓடோடி வருவான். அந்த வியாதி போக வேண்டும் என்பது, எதையாயிலும் செய்தாயிலும் என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்றது பிள்ளையின் மேல தாகமுள்ள ஒரு தகப்பன். ஆனால் அந்த நேரத்தில் தாவீது யோசிக்க மறந்து விட்டான். பிள்ளை சொல்றான், எனக்கு தாமார் கையிலே பணியாரம் செய்து என் வாயில ஊட்டி விட்டா காய்ச்சல் போயிடும். பணியாரம் தின்னு காய்ச்சல் போறதுக்கு உண்டு. அதுலதான் தாவீது தவறி விட்டான். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அருமையான பிள்ளைகளை. அந்த ஏக்கத்தை தண்ணீர் விடுகிறான் அவனுடைய தோழன், கூட நடக்கிறவன், சொந்தக்காரன், இன்னமும் சொல்ல வேணா அத்தை மகன். இந்த உலகத்தில் உன்னுடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு அதை கெட்ட வழியில உபயோகப்படுத்துவதற்கு உனக்கு தண்ணீர் விடுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறாம். ஆகையினால்தான் நீ ஆண்டவருக்கு சொந்தமான உடனே
உன்னுடைய நட்புகள் தேவன் மேல் ஏக்கம் கொண்டவர்கள் மாத்திரம் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நான் பேசிக்கொண்டிருந்த போது இங்கே உள்ள சகோதரர்கள் சொன்னார்கள், யூத் எங்கள் சர்ச்சில் 600-700 பேர் இருக்காங்க, ஆனால் யூத் மீட்டிங்கு 60 பேர் தான் வருவாங்க. நான் மீதி பேர்லாம் எங்கே போயிட்டாங்க? படிக்க போயிட்டாங்க. கோர்ஸ் படிக்கணும், அது படிக்கணும், அன்னைக்கு தான் லீவ் இருக்குது, அன்னைக்கு தான் டியூஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அன்னைக்கு தான் கோச்சிங் கிளாஸ் இருக்கும். எங்கள் பிள்ளைங்க தாறுமாறெல்லாம் நடக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கிடக்குது, அது என்ன சொன்னாலும் தருதலை சுற்றிட்டு தான் தெரியும். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்லை. நிறைய பிள்ளைங்க வந்து தங்களுடைய ஃப்யூச்சரை கட்டணும்னுட்டு. லிசன் லிசன் சார், லிசன். தமிழ்நாட்டில் சின்னப்பா தேவர்னு ஒருத்தர் பெரிய படங்கள், எம்ஜிஆருடைய படங்களெல்லாம் எடுத்த பெரிய ஆள். சண்டை காட்சிகள்லாம் அவர் பிடிச்சது. அந்த நாளில் அவர் தான் ஃபேமஸ். சின்னப்பா தேவர் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் எம்ஜிஆர் கண்டிப்பாக இருப்பார். சண்டை காட்சிகள் அது பார்க்கவாவே யங் பீப்புளெலாம் போவாங்க. ஏன்னா அன்னைக்கு விஜயை பார்க்குறதுக்கோ அல்லது ரஜினியை பார்க்குறதுக்கோ எதுக்கு போகிறீங்க? ஆக்ஷன் ஃபிலிம். அன்னைக்கு அப்போ தான் அது, அந்த காலத்தில் அதுதான் ஆக்ஷன் ஃபிலிம். அவர் தன்னுடைய மனைவிக்கு 46 வீடு வாங்கி கொடுத்தார். 1-2 இல்லை, 46 ஹவுசஸ் அந்த நாட்கள். ஆனால் அங்கே இருந்த அரசாங்கம் இவர் இன்னொரு வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு, நிறுத்திடுச்சு. சின்னப்பா தேவர் செத்து போனார். மனைவி சாகும்போது எந்த வீட்டில் இருந்தாங்க தெரியுமா? 10க்கு 10 கொண்ட குடிசை. யூ கேன் லேர்ன் லேர்ன் லேர்ன். ட்ரெயினில் ஒருவரோடு கூட யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும்போது நான் அவரை பற்றி அறிய விரும்பினேன். அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னார், இப்போ என்ன செய்கிறீங்க சார்ன்னு சொன்னேன். 65 வயசு இருக்கும். இப்போ என்ன செய்கிறீங்க சார்? ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னாரு. என்னென்ன இது நாளும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீரா? இல்லை, ஐ எம் டூயிங் மை 4th PhD. 4வது சப்ஜெக்டில் PhD பண்ணுறாராம் 65 வயசில். இங்கே ஒரு PhD வாங்குறதுக்குள்ளே நமக்கு எல்லாம் உயிர் போயிடுது. இந்த கிழம் 4வது PhD. நான் கேட்டேன் என்னையா? ஏன்னா நான் PhDனாலே நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? என் மருமகள் PhD, என் மருமகன் PhD, என்னுடைய சம்பந்தி PhD, எல்லாரும் PhD இருந்தாலும் என்னை பொறுத்தமட்டில் PhDனா பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். டேமேஜ் ஆக்கி விட்டுருவோம். பட் தட் மேன் வாஸ் சேயிங் 4th. நான் சொன்னேன், என்ன சார் என்னைக்கு சார் வேலை, அந்த படித்ததெல்லாம் என்னைக்கு உபயோகப்படுத்தி ஏதாவது சமுதாயத்துக்கு உபயோகப்படுவீங்களா? அதை பற்றி குழிக்குள்ளே இறக்கும்போது 5 PhD இருக்கணும். நான் சொன்னேன், இன்னைக்கே போயிடும். சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னேன். Man never stops to pursue his desire, his ambition. ஆனால் ஆம்பிஷன் முளைச்ச இடம் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இவ்வளத்தையும் பேசுகிறேன். அந்த முளைக்கிற இடம் மட்டும் தேவ சித்தம், தேவனுடைய நோக்கம். என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்ததுக்கு தேவ நோக்கம் இருக்கிறது. அதிலிருந்து எழும்புகிற ஒரு ஏக்கமாக இருக்குமானால் நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களை நீ சேர்த்து கொள்கிறாய். இல்லை என்றால் அழிந்து போகிறவர்களுக்கு பின்னதாக நீயும் அழித்து கொண்டு நீ கெட்டு போக விரும்புகிறது வருகிறதுக்கு ஏராளமான வழிகள் உண்டு. தம்பி, தங்கச்சிமா, என் பிள்ளைகளை, உங்கள் வயசில் எனக்கு பேரன் இருக்கிறான். But I advise you today, which is your ambition? நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் 4 பிள்ளைகளை நானும் என் மனைவியும் சேர்த்து எடுத்தோம் வளர்ப்பதற்கு. எங்களுக்கு 4 பிள்ளைகள் இருந்தார்கள். 8 பிள்ளைகளுக்கு நாங்கள் தாய் தகப்பனாக இருந்தபோது 2 பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் போய்விட்டாள். என்னுடைய சொந்த மகன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் போய்விட்டான். எடுத்து வளர்த்த பிள்ளை 7 வயதிலே ஆண்டவரிடத்தில் போய்விட்டாள். அந்த பிள்ளையை குப்பை தொட்டியில் தானே எடுத்திருந்தோம். மிகவும் அழகான பிள்ளை. அது மாத்திரமல்ல, 3 வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். 5 வயதிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். அவள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் குடும்பத்தில் அப்படியே நிறைவேறுகிற அளவுக்கு அவள் ஒரு தீர்க்க தரிசனியாக எங்களுக்கு இருந்தாள். மிகவும் அழகான நேர்த்தியான பிள்ளை, மிகவும் அறிவுள்ளவளும் கூட.
பல வருடங்கள் ஆகிவிட்டது என்றாலும் நாங்கள் அவளை மறக்க முடியாதபடி இருக்கிறதற்கான காரணத்தை சொல்லுகிறேன். அவள் கற்பத்தில் இருந்தபோது அவளுடைய தாய் அந்த கருவை கலைக்க வேண்டும் என்று ஏராளமான டேப்லெட்ஸ் சாப்பிட்ருக்கா, மாத்திரைகளை. அதனால அந்த பிள்ளைக்கு கருவிலேயே கேன்சர் வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அவள் 7 வயதில் சாகும்போது தலையிலிருந்து கால் வரை போன் கேன்சர் என்று சொல்கிற எலும்பு கேன்சர் இருந்ததுனால அவள் 7 வயதில் தேவனிடத்தில் போக வேண்டிய காரியம் இருந்தது. கடைசி மாதத்தில் நான் அவளை என்னுடைய மடியிலே போட்டிருந்தேன், கூடவே இருந்தேன், 24 மணி நேரம் கூடவே இருந்தேன். நான் இல்லாவிட்டால் என் மனைவி இருப்பாள். அவளை நான் பரலோகத்துக்கு இன்னமும் ஆயத்தப்படுத்தினேன். நல்ல பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை. நான் அவளை பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தேன். அம்மா, உன்னை கூப்பிடுறதுக்கு தேவதூதர்கள்லாம் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அவளும் சொன்னாள், டாடி இன்னைக்கு வரல. அடுத்த நாள் சொன்னாள், இன்னைக்கு தேவதூதர்கள் வந்தாங்க, ஆனால் அவங்க என்ன பாஷையில் பேசுனாங்கன்னு எனக்கு தெரில டாடி அப்படின்னு சொன்னான். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆலிவ் மேக்டலின் என்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கேன், நான் பார்த்தேன் டாடி, நல்ல கிளிட்டரிங்காக இருக்குன்னெல்லாம் சொன்னாள். நான் இறுதி நேரத்தில் அப்படியே மூச்சு அடங்கும் போகிற நேரத்தில் அவள் உதடுகள் மாத்திரம்தான் அசையும், பேசக்கூட முடியவில்லை. பயங்கர வேதனையிலே கதவை திறந்தால் கூட அவளுக்கு வலிக்கிற இடத்துக்கு அவள் தள்ளப்பட்ட அந்த வேதனையில் கடைசியாக சொன்ன வார்த்தை ஆஸ்மா. அவளுடைய ஃப்ரெண்டு, எங்களுடைய அநாதை இல்லத்தில் வளர்க்கப்பட்ட இன்னொரு பிள்ளை. நீங்கள் ஏன் என்று கேட்பீர்கள். அந்த ஆஸ்மா இடத்துல அவள் 3 காரியங்களை சொல்லியிருக்காள். அவள் தமிழ் சொல்லிக் கொடுப்பாள். இவளுக்கு தமிழ் படிக்க சொல்லிக் கொடுத்தாள், எழுதுவதற்கு. நான் தான் கேட்டேன், என்னம்மா இந்தி பிள்ளைக்கு போய் தமிழ் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறியேன்னு கேட்டபோது, உங்களுக்கு தெரியாது, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவள் தமிழ் மகனை திருமணம் செய்வாள். She was only 7. இன்றைக்கு அவள் தமிழ் மகனை தான் திருமணம் செய்து 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறாள். பிள்ளைகளும் தமிழ் பேசுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அவள் சொன்னார், டாடி அவளை எப்படியாவது ஒரு மிஷினரியாக மாற்றிடுங்க. அவளை எப்படி, அவள் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து அவளுடைய தாய் தகப்பன் அவளை வேணுமென்றே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு போய்விட்டார்கள். அதன் மூலம் எங்களிடத்தில் ஒரு 3.5 வயதில் கொண்டு வந்து எங்களிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டாள். நாங்கள் வளர்த்தோம். என்ன சொல்ல விரும்புகிறாள் என்ன சொல்ல விரும்புகிறாள் தெரியுமா? என்னுடைய மகள், டாடி ஐ ஆம் கோயிங், நான் போகிறேன். நான் போனாலும் தேவ ராஜ்யத்தின் வேலையை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு பிள்ளையை நான் அடையாளம் காட்டி கொடுக்குறேன், அவளை ஆயத்தப்படுத்தி விடுங்க. இப்பொழுது ஏக்கத்தை பாருங்கள். இது என்ன ஏக்கம்? டாடி ஊருக்கெல்லாம் போய் யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணுறீங்களே டாடி, ஊர்லெல்லாம் போய் யாரெல்லாமோ உங்கள் ஜெபத்தில் சுகமானார்னுட்டு செய்தி வருது இல்லை டாடி. நம்ம கூட குடும்ப ஜெபத்தில் சில ஜெபம் பண்ணும்போது செத்து போயிட்டு இருந்தவங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் புது வாழ்வு கொடுத்துருக்கான்னு நம்ம சாட்சிகளை கேட்டல டாடி. நீங்கள் கூட்டத்துக்கு போகும்போது நான் கூட வரும்போது சிலர் சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா ஜெபத்தில் தான் உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே டாடி. எனக்கு இன்னொரு 10 வருஷத்தை கூட்டி தாக்குறதுக்கு ஜெபம் பண்ணுங்க டாடின்னு கேட்கல. நோ, நாட் அட் ஆல். யாருக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது? யாருக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது? 95 வயசான எங்கள் பாட்டி சாகும்போது நாங்கள் பேர பிள்ளைங்க சீக்கிரம் செத்து தான் தொலைங்க, கட்டியில் காலி பண்ணுங்கன்னு சொன்னால் கம்பத்துக்கிட்ட அடிக்க வருவாங்க. 95 வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட 800 மூட்டை அரிசி தின்னாச்சு, இன்னும் திருப்தி ஆகலை, போகிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஆனால் திஸ் கேர்ள், she never asked me to pray for her healing. No. எனக்கு சுகமாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க டேடின்னுட்டு என் மடியில் தான் இருந்தா. நாட் அ சிங்கிள் டைம், ஒரு நாளும் கேட்கல. ஆனால் போகும்னா தான் என்கிட்ட சொன்னது, 2 மணிக்கு ராத்திரி அந்த பிள்ளையை கொண்டு வந்து அவள் முன்னால் நிறுத்தணும். அவளுக்கு பேச முடியல. அவள் கண்களால் மாத்திரம்தான் அந்த பிள்ளையை பார்த்தா. அவளுக்கு 8 வயசு, வெறும் கண்களால் தான் பார்த்தா. அவள் இறந்த அடுத்த வாரத்தில் நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், அவள் பேச்சு உனக்கு விளங்கிச்சா? I understand uncle, I understand. A 7-year girl can pass on
her desire. ஏக்கம். ஏனென்றால் அது அவளை அப்படியே ஆட்கொண்டிருந்தது. இந்த மத்தியான வேளையில் நான் கேட்க விரும்புகிறேன், உனக்குள்ளே உண்டாகிற ஏக்கம் உன்னையே அழித்து விடுவதற்காகத்தான் அம்னோன் கிரியை செய்தான். அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசியுங்கள். அவன் தோழன் இனத்தான் சொல்லிக் கொடுத்த காரியத்தை செய்து அவள் தனியாக இருக்கும்போது அவளை இழுத்து வலுக்கட்டாயமாக கற்பழித்து அதற்கு பிறகு அவளை வெறுத்து தன்னுடைய அறையை விட்டு வேட்டி விட்டான் என்று அம்னோனை பற்றி போட்டியிருக்கிறது. ராஜாவின் முகல் மகன் தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு தகுதியாக பிறந்தவன் கொல்லப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். அவனுடைய ஏக்கம் அவனுடைய உயிருக்கு அங்கே உலை வைத்து விட்டது. அவனுடைய ஏக்கத்துக்கு தண்ணீர் ஊற்றினவன் அவனுக்கு நெருங்கிய நண்பன்தான். அவனுடைய ஏக்கம் தவறானது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் அவன் ஒரு நண்பனை தெரிந்து கொண்டிருந்தான். Shall I ask a question? Who is your best friend with whom you can open up your heart? உங்கள் இருதயத்தை திறக்கக்கூடிய ஒரு நண்பன், ஒரு friend. My dear daughter, can you say where you can open up your heart? Will you open up your heart so that the others also may be useful for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஏக்கத்தை அவர்களுக்குள்ளே பாஸ் பண்ணுகிற ஒரு நண்பர்களை தெரிந்து கொள்வீர்களா? First, you belong to the Lord because அவர்தான் ஜீவ ஊற்று. Second, choose an environment where you can be challenged, where you can pass on your life. அவனுடைய வாழ்க்கையை கடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை தெரிந்து கொள்கிற ஒரு பெரிய ஏக்கம். இந்த நாளிலே ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டும், ஆண்டவருக்கு நான் சொந்தமாக வேண்டும், ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு அந்த ஏக்கத்தை நான் வளர்க்க வேண்டும். அந்த ஏக்கத்தை வளர்க்கக்கூடிய சிலரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சின்ன காரியம் இருக்குமானால், நெப்போலியனை போல இழந்து போனவைகளை குறித்து ஏக்கம் கொண்டு மறிப்பதல்ல. என் மகளை போல 7 வயது தான் ஆனாலும் கூட ஏக்கத்தை நிறைவேறுவதற்கான காலத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு போய்விட்டாள் என்று சொல்வேன். Today is the day for your decision. மோகத்தின் அடிப்படையில் உண்டாகிற ஏக்கம் அல்ல, தன்னையே அழித்துக் கொள்வதற்கு அந்த மோகத்திற்கு தீனி போட்டு விடாதே. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உன்னை அழித்து விடும், உன்னை கெடுத்து விடும், உன்னை குட்டிச்சுவராக்கி விடும், உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கிவிடும். வேண்டாம். ஆண்டவரே, உடைய இருதயத்தோடு இணைந்த ஒரு ஏக்கத்தை என்னில் உருவாக்குவதற்கு என்னை எமக்கு தருகிறேன். ஐ நீட் யூ லார்ட். நீங்கள் எனக்கு வேணும், வழிகாட்டுறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்வழிக்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் நீங்கள் தான் வேணும். நான் இந்த நேரத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிற உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் பேசிக்கொண்டே போக முடியும். பட் மோர் தேன் தட், நான் சொன்ன அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் இணைத்து பாருங்கள், உனக்கு புரிந்திருக்கும். ஒரு நிமிடம் முடியுமானால் முழங்காலிலே நின்று, I'm not compelling you. If you can kneel down and look unto the Lord. மறுபடியும் அந்த பாடலை பாடப் போகிறோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, உடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உடைய இருதயத்தோடு நான் இணைந்திருக்கத்தக்கதாக, என்னை முழுவதுமாக தருவது மாத்திரமல்ல, உடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஏக்கம் என்னில் உருவாகுவதற்காக தேவ ஆவியானவர் எனக்குள்ளே ஆழமான ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுத்தவளாக I could feel the presence of God is strongly here. தேவ ஆவியானவருடைய பயங்கரமான ஒரு ஆளுகையை இங்கே பார்க்கிறேன்.
தேவ பிரசன்னத்தில் நீ சொல்ல போகிற ஒரு வார்த்தை, ஒரு பாடப்போகிற வார்த்தைகள் அது எழுதப்பட போகிறது. ஜெபமாக பாடலாக சொல்லலாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ள ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே நான் உம்மிடத்துல முன்னால் வந்து நிற்கிற ஆண்டவரே, என்னுடைய நோக்கத்தை கர்த்தாவே புரிந்து கொள்ளுகிற தெளிவை எனக்கு தாருங்க. உம்முடைய சித்தத்தின் மேலே இருந்து புறப்படுகிற ஒரு ஏக்கம் என்னை கவ்வி பிடிப்பதாக. என்னையே அழித்துக் கொள்கிற ஏக்கத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து விடாதபடி, அது எதுவாயிருந்தாலும் சரி, என்னுடைய சித்தத்தை செய்து உடைய ஏக்கத்தை புரிந்து கொண்ட நோக்கத்துக்கு நேராக என்னை வழி நடத்தும் என்று சொல்லுங்கள். ஒரு நிமிடம் தருகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கல் பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. தம்பி, நீ விழுந்து போனது ஆண்டவருக்கு தெரியும், ஆனா இப்ப தூக்கி எடுக்க வந்திருக்கிறாரு. தங்கச்சி, நீ திசை மாறி நின்றது தெரியும், ஆனா தேவனோட திசை திருப்பதற்கு வந்திருக்கிறார். அவருடைய பலத்த கரம் இங்க வெளிப்படுகிறதுக்காக, உனக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறதுக்காக, உன்னை குறித்திருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் என்னை உருவாக்குவதற்காக.